ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அதாவது ஒரு கிளாஸ் வந்து மல்டிபிள் கிளாஸஸோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிரைவ் பண்றது தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது பேஸ் கிளாஸ் வந்து என்னவா இருக்கும், மோர் தென் ஒன் கிளாஸா இருக்கும். டிரைவ்டு கிளாஸ் வந்து சிங்கிள் கிளாஸ் வந்து மோர் தென் ஒன் கிளாஸ் பேஸ் கிளாஸ் வந்து வச்சிருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹேஷ் இன்க்ளூட் IOStream .h கிடையாது, using namespace standard. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் யூஸ்வலா வந்து என்ன பண்ணுவேன், மெயின் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்டே ஸ்ட்ரக்சர் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு போட்டுருவேன். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், நான் என்ன சொன்னேன், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவோம், மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் வந்து வச்சுப்போம். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். நம்ம ஏற்கனவே இந்த பார்த்தோம்ல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், அதே மாதிரியே வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். என்ன சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன கிளாஸ் பார்த்தோம், எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பார்த்தோம்ல, அது எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகேவா? ஓகே, இதை வந்து கிளாஸ் ஓபன் பண்றேன், க்ளோஸ் பண்ணாச்சு. அதுக்கப்புறம் என்னது, இங்க செமிகோலன் கட்டாயம் வைக்கணும். இதுல வந்து ஜஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர் எப்பவுமே எப்படிதான் டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வச்சு தான் டிஃபைன் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்டருங்கிறது என்னது, கிளாஸ் நேம்லயே இருக்கிறது தான் கன்ஸ்ட்ரக்டர். வித்தவுட் என்னது, ரிட்டர்ன் டைப் இல்லாம இருக்கும். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர் இது வந்து என்னது, அதாவது எம்டி பேராமிட்டர்ஸ். கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அது என்னது, ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் இல்லைன்னா அது வந்து என்ன கன்ஸ்ட்ரக்டர்னு பார்த்தோம், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? ஸ்பெல்லிங் தப்பு படிச்சிருக்கேனா, ELECT. ஓகே, எலக்ட்ரானிக் டிவைஸ். இதுல வந்து என்ன பண்றோம், ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். என்ன ஸ்டேட்மெண்ட், cout I am an electronic device. ஓகேவா? ஓகே, அதான். இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், இதுல ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து நம்ம என்ன பார்த்தோம், மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ்ன்னு பார்த்தோம். இப்போ என்னதான் பண்ணியிருக்கோம், ஒரு பேஸ் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு பேஸ் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணோம். கிளாஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். இப்போ இதை வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர்னு வச்சுக்கலாம். இதுவும் என்னதான், அது இதுவும் வந்து ஒரு பேஸ் கிளாஸ் தான். ஓகேவா? அதனால என்ன பண்றோம்னா இதுலயும் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து வச்சுக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். என்னது, கிளாஸ் நேம்ல தான் இருக்கும்னு பார்த்தோம். இந்த கிளாஸ் நேம் என்னது, கம்ப்யூட்டர். அதனாலதான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் பேர் என்னது, கம்ப்யூட்டர். இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரா வச்சுப்போம். கன்ஸ்ட்ரக்டர் வித்தவுட் பேராமீட்டர்ஸ் தான் வந்து என்னது, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரா வந்து வச்சுப்போம். வச்சுட்டு இதுலயும் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணிக்குவோம். இதுல என்ன ஸ்டேட்மெண்ட், ஐ எம் அ கம்ப்யூட்டர். ஓகேவா? ஓகே, இதுல என்ன பண்ணிட்டோம், இப்போ வந்து ரெண்டு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போதான் வந்து என்ன பண்ண போறோம், ஒரு கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ் வந்து போட போறோம். அந்த டிரைவ்டு கிளாஸ் வந்து அதாவது சப் கிளாஸ் வந்து எதை வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேல இருக்கிற ரெண்டு பேஸ் கிளாஸையும், எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ரெண்டு கிளாஸையும் வந்து டிரைவ் பண்ணியிருக்கு. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் என்னது, ஒரு டிரைவ்டு கிளாஸ் மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ். அந்த டிரைவ்டு கிளாஸ்க்கு மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்னது, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சப் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த சப் கிளாஸ்க்கு பேர் என்னது, லினக்ஸ்
பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். ஓகேவா? இது வந்து என்ன எதெல்லாம் இன்ஹெரிட் பண்ணுது? 2 கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணுது. மேல இருக்கிற கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கிளாஸையும், அதுக்கப்புறம் என்னது எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிற கிளாஸையும் வந்து என்ன பண்ணுதுன்னா இன்ஹெரிட் பண்ணுது. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்? எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண சொல்லி போட்டுட்டோம். இது வந்து என்னது ஆக்சஸ் வேறு. இது வந்து அந்த நம்ம மேல வச்சிருக்கிற கிளாஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிற கிளாஸ். இது ஒரு கிளாஸ் வந்து இப்ப டெரைவ் பண்ணிட்டோம். இன்னொரு கிளாஸ் டெரைவ் பண்ணோம்னா கமா கொடுத்து அப்படியே வந்து நம்ம போட்டுக்கலாம். பப்ளிக் இதுவும் வந்து பப்ளிக் மோட்லயே நம்ம பண்றோம். பப்ளிக் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஓகே. இப்ப 2 கிளாஸ் இந்த 2 கிளாஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கிளாஸையும் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிற கிளாஸையும் யாரு டெரைவ் பண்ணிருக்காங்க? இந்த லினக்ஸ் பேஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணியிருக்கு. அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இதுல டெரைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே. கிளாஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. செமிகோலன் வச்சிடுறேன். அடுத்தது என்னது? இப்ப வந்து இதுக்குள்ள உங்களோட ப்ரோக்ராம்ல ஒண்ணும் இல்ல. ஆனா என்ன பண்றேன்? நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து போடுறேன். சரியா? இதுல போட்டோம்ல அதே மாதிரியே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து போட்டுக்கலாம். பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர் பேர் என்னவா தான் இருக்கும்? கிளாஸ் நேமா தான் இருக்கும். அப்போ லினக்ஸ் பேஸ்ட் இதுக்குள்ள என்ன வந்து ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். என்ன ஸ்டேட்மெண்ட்? சி அவுட். சி அவுட் I am a derived class னு கொடுத்துக்கலாமா? I am a Linux based computer bracketல derived class னு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது derived classங்கிறது காமிக்கிறதுக்காக. ஓகேவா? ஓகே. முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் நம்ம? derived classக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா போதும். கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிடும். ஓகேவா? derived class என்னது? Linux based. ஓகேவா? இதுக்கு வந்து என்ன இது கிரியேட் பண்றோம்? ஆப்ஜெக்ட் என்னன்னு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பேர்ல வச்சுக்கலாம்? ஓபிஜினே வச்சுக்கலாமா? ஓகே. ஓபிஜே இதுதான் வந்து இந்த லினக்ஸ் பேஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். ரன் பண்ணி பார்ப்போமா? எரர் வருது. என்ன எரர்? எரர் ISO 4-bit declaration of Linux based. தப்பு பண்ணிருக்கேனா? கரெக்ட். இங்க பாரு. நான் வந்து இங்க என்ன கொடுத்திருக்கேன்? லினியூ பேஸ்ட் இந்த எக்ஸ வந்து விட்டுட்டேன். அதுதான் இங்க வந்து என்ன பண்ணுதுன்னா எரர் காமிக்குது. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்? லினக்ஸ் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணலாமா? எக்ஸிக்யூட் பண்ணலாமா? எக்ஸிட் பண்ணியாச்சு. என்ன வருது? ஐ எம் அ எலக்ட்ரானிக் டிவைஸ். ஏன்? எப்பவுமே பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் தான் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? கால் ஆகும். ஸோ இது இப்ப என்னது? லினக்ஸ் பேஸ்ட் அப்படிங்கிறது என்னது? டெரைவ்டு கிளாஸ். இதனோட பேரண்ட் கிளாஸ் என்னது? எலக்ட்ரானிக் டிவைஸ்னு ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கு. அப்போ எந்த ஆர்டர்ல நம்ம வந்து டெரைவ் பண்ணிருக்கோமே அதே ஆர்டர்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபர்ஸ்ட் கால் ஆகும். எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் என்னது? ஐ எம் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அது கால் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ரெண்டாவது கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டரோட கன்ஸ்ட்ரக்டர் கம்ப்யூட்டருங்கிற கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். கம்ப்யூட்டருங்கிற கிளாஸ் அதுக்குள்ள இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன இருக்குது? ஐஎம் கம்ப்யூட்டர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது வந்து என்ன ஆயிருக்கு? கால் ஆயிருக்கு. அடுத்தது என்னது? இந்த டெரைவ்டு கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். டெரைவ்டு கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் என்னது? லினக்ஸ் பேஸ்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அதுக்குள்ள ஐஎம் லினக்ஸ் பேஸ்ட் கம்ப்யூட்டர் டெரைவ்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அது கால் ஆயிடும். இது வந்து ஒரே லைன்ல இருக்கிறதுனால உனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம். அதனால என்ன பண்ணிக்கலாம்? இங்க என்டிஎல் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் என்டிஎல் கொடுத்துக்கலாம். இப்ப கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாம் அடுத்தடுத்த லைன்ல வரும். உனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தடுத்த லைன்ல வந்துருச்சா? ஐ எம் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸ் காலோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. அடுத்தது
செகண்ட் பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு ஐ எம் அ கம்ப்யூட்டர். தேர்ட் வந்து ஐ எம் அ லினக்ஸ் பேஸ்ட் கம்ப்யூட்டர். தேர்ட் வந்து கிளாஸ் வந்து கால் ஆயிருக்கு. ஓகேவா? தட்ஸ் ஆல். என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது ஒரு பாத்துருமா? இப்ப வந்து என்ன பண்றோம்? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எந்த கிளாஸ்க்கு மோர் தென் ஒன் பேரண்ட் கிளாஸ் இருக்கிறாங்களோ அந்த கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ஹெரிட்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ்ல இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் டிரைவ் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஒரு டெரைவ்டு கிளாஸ் மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் அதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஓகே. இப்ப இதுல எத்தனை கிளாஸ் இருக்குது? எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேஸ் கிளாஸ். ஓகேவா? இப்படி 2 கிளாஸ் இருக்குது. இந்த 2 கிளாஸ்லயும் நம்ம ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்கோம். அந்த கன்ஸ்ட்ரக்டர்லாம் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? பார்த்துட்டோம். இப்ப என்ன பண்றோம்? இதுதான் வந்து டெரைவ்டு கிளாஸ். இந்த டெரைவ்டு கிளாஸ் பேர் என்னது? லினக்ஸ் பேஸ்ட். இது வந்து எந்தெந்த கிளாஸ் டெரைவ் பண்ணிருக்கு? எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸையும் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸையும் டெரைவ் பண்ணிருக்கு. டெரைவ் பண்ணிட்டு இதுலயே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து ஒர்க் ஆகுதான்னு பாக்குறதுக்கு நம்ம என்னதான் பண்ணணும்? டெரைவ்டு கிளாஸ்க்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணோம்னா பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆயிடும். ஸோ டெரைவ்டு கிளாஸ்க்கு இங்க லினக்ஸ் பேஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு என்ன பண்ணிருக்கோம்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இது எதனோட கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகும் அப்படின்னா டெரைவ்டு கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகாது. பேஸ் கிளாஸோட எந்த பேஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம டெரைவ் பண்ணிருக்கோமோ அந்த பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அடுத்தது என்ன அடுத்த பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஃபைனலா என்ன ஆகும்? டெரைவ்டு கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் இதுல கால் ஆயிருக்கு. அதனோட அவுட்புட் தான் இது. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.